கதையின் தொடர்ச்சி. சாம்பவி அன்று இரவு வழக்கம் போல படுக்கும் முன் நடையில் மெலிதாக எரிந்த மின்விளக்கை மட்டும் போட்டுவிட்டு படுக்கை மீது வந்து சாய்ந்தாள். வானொலியில் நாடகம் ஒன்றை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த அலமேலு அது முடிந்ததும் பெட்டியை மூடிவிட்டு, எல்லாம் நம்ம ஊர் கதையைப் போலவே இருக்கு என்று பெருமூச்செறிந்தாள். என்ன பெரியம்மா சொல்றீங்க? நாடகம் நல்லாதானே இருந்தது? சாம்பவி கேட்டதும் பெரியம்மாவினால் பேசாது இருக்க முடியவில்லை. உன் பெரியப்பா உசுரோட இருந்தப்போ பஞ்சாயத்திலும் ஊர் விவகாரங்களிலும் ரொம்பவும் தலையிட்டு கொள்வது பழக்கம். பெரிய தனக்காரர் சட்டநாதன் தான் எல்லாத்துக்கும் தலைவர் என்றாலும் ஊர் மக்கள் உன் பெரியப்பா பேச்சுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்தாங்க. அப்படியா? பெருமைப்பட வேண்டிய சங்கதி. அதனால கொஞ்சம் சிறுமையும் ஏற்பட்டது. அதை சொல்ல வரேன். வானொலியில் வந்த நாடகத்தைப் போல ஒரு நிகழ்ச்சி இந்த ஊரிலும் நடந்தது. நம்ம முத்துநாகத்தின் அக்கா மகள் செல்வியை பெரிய தனக்காரர் வயலில் வேலை செய்த ஒரு வாலிபன் கடத்திட்டு போயிட்டான். ஊர் ரெண்டு பட்டது. பஞ்சாயத்து கூட்டினாங்க. பெரிய தனக்காரர் தலைமை வகித்தார். ஏற்கனவே அந்த பையனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருந்ததால அவன் செய்த தப்புக்கு ஒரு தொகை அபராதம் கட்டணும்னு தீர்ப்பு வழங்கினார். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை குலைத்ததுக்கு வெறும் பணம் ஈடாகிவிடுமா பெரியம்மா? அதான் சொல்ல வரேன். என் கணவர் அதுக்கு ஒப்புக்கல. செல்வியை அந்த பையன் இரண்டாந்தாரமாக கட்டிக்கிட்டு அவளையும் வச்சு கொடுத்தனும் பண்ணணும்னு விவாதிச்சார். ஊர் மக்கள், என் கணவன் சாட்சி. வேறு வழி இல்லாமல் தலைவர் அந்த பையனுக்கு அப்படி தீர்ப்பு வழங்க நேர்ந்துவிட்டது. அவனும் செல்வியை கட்டிக்கிட்டு ரெண்டு பொண்டாட்டிக்காரனா திண்டாடிக்கிட்டு இருக்கான். பெரிய தனக்காரருக்கு தன் தீர்ப்புக்கு எதிராக உங்கள் பெரியப்பா வாதாடினது பிடிக்கல. அன்னையிலிருந்து அவருக்கு என் கணவர் மீது கொஞ்சம் காரம். அவர் மனைவி மரகதம்மாளுக்கு என்னை கண்டாலே ஆகாது போயிடுச்சு. அடக்கடவுளே, இந்த ஒரு இரு குடும்பங்களிடையே இப்படி ஒரு பகை வேறு இருக்கிறதா? தனக்குள் கவலைப்பட்டாள் சாம்பவி. பிறகு என்ன ஆச்சு? ஆவலுடன் வினவினாள். உங்க அப்பா பங்குக்காக என் கணவர் குடும்பத்து நிலத்தை விற்க வேண்டி வந்தது. அதை தான் வாங்கிக்கணும்னு பெரிய தனக்காரருக்கு ஆத்திரம். ஒரு பிச்சைக்காரனுக்கு வித்தாலும் விற்கிறது. சட்டநாதனுக்கு நிலத்தை விற்கக்கூடாதுன்னு உன் பெரியப்பாவுக்கு வீம்பு. கடைசியில் என்னதான் ஆச்சு பெரியம்மா? பணம் பாதாளம் வரை பாயும் இல்லையா? நம்ம நிலத்தை வேறு ஒருத்தனுக்குத்தான் உங்கள் பெரியப்பா கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு விற்றார். ஆனால் கொஞ்ச காலத்துக்குள்ள அந்த மனிதன் பெரிய தனக்காரர் பேச்சுக்கு மயங்கி கொஞ்சம் கூட பணத்தை வாங்கிக்கிட்டு நிலத்தை அவருக்கு விற்றுட்டான். நம்ம குடும்ப சொத்தையும் வாங்கி தானே கட்டி கொண்டு விட்டானேன்னு உன் பெரியப்பாவுக்கு ரொம்ப கோபம். அதிலிருந்து அவர்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதில்ல. பெரியப்பா சாவுக்கு பெரிய தனக்காரர் வந்திருந்தார். அந்த மகராசி மரகதம்பாலும் உப்புக்கு தலையை காட்டி விட்டு போனான். அதுக்கு பின்னால் அவங்க குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இப்படி வியாதியாய் கிடக்கிறேனே, மரகதம் வேலைக்காரியை அனுப்பியாவது என்னை பார்த்து வர சொல்லலையே. நானும் பெரிய தனக்காரர் சாவுக்கு போய்விட்டு வந்தவ. அவங்க வீட்டு வாசலை மிதிச்சதில்ல. இப்படி உங்களுக்குள் ஒரு விரோதமா? ஒரு சிறு கிராமத்தில் கூட மனிதர்களுக்கிடையே இப்படி ஒரு பிளவா? வம்பு வழக்குகளா? கிராமத்தை விட பட்டணமே மேலளந்துன்னு நான் சொல்வேன். பட்டணத்தில் அண்டைய அசலார் நமக்கு என்னன்னுட்டு அசட்டையாக ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம வீட்டு சங்கதி அடுத்த நிமிஷமே கடைத்தெரு குப்புசாமி வர பரவிடும். இந்த ஊர் மக்களுக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்றத போல வம்பு பேசுறது ஒரு சுவையான சங்கதி. சாம்பவியின் மனதில் திடீரென்று ஒரு அச்சம் ஏற்பட்டது. பார்த்திபனை அவள் சந்தித்து பேசியதை யாராவது பார்த்துவிட்டு அதற்குள் ஏதாவது கதை கட்டி விட்டிருந்தால்? பயத்துடன் எழுந்து உட்கார்ந்தாள். அவள் எதிர்பார்த்த அந்த கேள்வியை பெரியம்மா கேட்டபோது அவள் மிகவும் மிரண்டு போனாள். வந்த அன்னைக்கே உன்னை சிவன் கோவிலில் பெரிய தனக்காரர் மனைவி மரகதாம்பாள் பார்த்தாங்களாமே? அலமேலுவின் குரலில் ஆதங்கம் தொனித்தது. நான் ஊருக்கு புதுசு. அவங்கள எதேச்சியாக பார்த்தேன். பட்டணத்தில் எத்தனையோ பணக்கார பெண்களை தெருவிலும் கோவிலிலும் சினிமா கொட்டகையிலும் கடை தெருவிலும் பார்த்திருக்கிறேன். எனக்கு இது ஒரு அதிசயமான சங்கதியாக தோணலை. அதனால் அதை பற்றி நான் ஒரு பெரிய காரியமாக நினைக்கல பெரியம்மா. குற்ற உணர்வினை அடக்கி கொண்டு பதிலளித்தாள். அவள் மகன் பார்த்திபனை வாய்க்கால் கரையில் சந்தித்து பேசியிருக்கிறேன். அவனை நான் விரும்புகிறேன் என்று அவள் எப்படி பெரியம்மாவிடம் சொல்ல முடியும்?
தன்னை சுற்றிலும் ஒரு பெரும் வலை விரிக்கப்பட்டு அதற்குள் தான் சிக்கிவிட்டது போன்ற உணர்வில் அவள் ஒரு கணம் தவித்து போனாள். பணக்காரி மட்டுமல்ல மரகதம், ரொம்ப கர்ப்பம் பிடிச்சவ. ஒருத்தர் அவளுக்கு பிடிக்காதுன்னா கொன்னு குழியை வெட்டி புதைச்சிட்டு மறுகாரியம் பார்க்கிற பொல்லாத ராட்சசி. அலமேலுவின் குரல் வெறுப்பில் உடைந்தது. கிழக்கு தெரு அலமேலு வீட்டை சேர்ந்தவள் என்பதை தெரிந்து கொள்ளும் முன்பே மரகதம்மாள் அவளை துச்சமாக குறிப்பிட்டவள். தன் மகன் பார்த்திபனை அவள் விரும்புகிறாள் என்பதை தெரிந்து கொண்டு விட்டால் ஐயோ, என்ன நடக்கும்? பார்த்திபனை அவள் விரும்புவது பெரியம்மாவுக்கு தெரிந்தால் கட்டாயம் மறுப்பு சொல்வாங்க. என்னை கவனிக்க உன்னை பட்டணத்திலிருந்து வரவழைத்தேனா? கண்டவனை காதலிக்கவா? சினந்து கொண்டு மறு ரயிலில் ஊருக்கு அனுப்பி வைத்து விடுவார்களே. மரகதம்மாளுக்கு சங்கதி தெரிஞ்சு விட்டால் வில்வண்டியில் நேராக புறப்பட்டு வந்து மேலே கற்பனையில் கூட அந்த நிகழ்ச்சியை சிந்திக்க பயந்து கொண்டு தூக்கம் வந்த பாவனையில் போர்வையை தலைவரை வழியை விட்டு கொண்டாள். வந்த நாள் கோயிலில் ஒரு வெள்ளை பட்டு சேலைக்கார அம்மாளை பார்த்தேன். பெரிய தனக்காரர் மனைவி இவங்க தான் என்று முத்துநாகம் கிசுகிசுத்தாள். எனக்கு அது ஒரு பெரிய சங்கதியாக தோணலை. இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டால் அவங்க ரொம்ப கோபக்காரின்னு தெரிகிறது என்று மெல்லிய குரலில் முணுகிவிட்டு அடங்கி போனாள். மேலே இந்த பேச்சை தொடர வைக்க அவளுக்கு அச்சமாக இருந்தது. சிறிது பொழுதில் மெல்ல போர்வையை நீக்கி பெரியம்மாளை திரும்பி பார்த்தாள். மருந்தின் வேகத்தில் அலமேலு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அதற்கு பின்னர் சாம்பவிக்கு சற்றென்று உறக்கம் வரவே இல்லை. மறுநாள் காலை 10 மணியானதும் அவளால் பரபரப்பை கட்டுப்படுத்தி கொள்ள இயலவில்லை. குடத்தை தூக்கி கொண்டு பின்பக்கத்து கதவை திறந்து கொண்டு ஒரே எட்டில் தோட்டத்தை கடந்து வாய்க்கால் கரையோரம் வந்து சுற்றிலும் பார்த்தாள். வழக்கம் போல மனித ஆரவாரமில்லாது வாய்க்கால் கரையோரம் வெறுமையாக தெரிந்தது. இறங்குதுறையில் ஒரு காக்கையை கூட காணவில்லை. அப்படிப்பட்டதொரு தனிமையை தான் அவள் எதிர்பார்த்து கொண்டு விரைவாக நடந்தாள். குடத்தில் நீரை முகர்ந்து கொண்டு கோயில் படி மீது இறக்கி வைத்தாள். கம்பி கதவு இடுக்கு வழியே காட்சி தந்த விநாயகரை வணங்கிவிட்டு காலடி ஓசை கேட்க காதை தீட்டி கொண்டு நின்றாள். பயம் கலந்ததொரு உற்சாகம் அவள் உள்ளத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. அதன் பயனாக உடல் லேசாக ஆடியது. யாரோ தலைப்பின்னலை பிடித்து இழுத்து ஓங்கி உச்சந்தலையில் வலி எடுக்கும் அளவு குட்டிவிடப் போவது போன்றதொரு பயம் மனதை உலுக்கியது. அவர்கள் குடியிருந்த பட்டணத்து வீட்டில் அந்தி பொழுதில் அம்மா சில சமயம் அவளுக்கு ஒரு கட்டளையிடுவது உண்டு. வத்தல், வடகம் முதலியவற்றை அடிக்கடி தயாரிக்கும் பழக்கம் அம்மாவுக்கு உண்டு. அதை பக்கத்து வீட்டு மாடியில் காய போட்டு வைத்து விடுவாள். மாலை வேளையில் அவைகளை பாத்திரங்களில் வாரி எடுத்து வர வேண்டிய வேலையை மூத்த மகளுக்கு தந்து விடுவாள் அம்மா. பக்கத்து வீட்டு மாடிப்படி வாயில் வராந்தாவை ஒட்டி இருந்தது. நாளே தாவலில் ஏறி எடுத்து வருவது சிரமமல்ல. ஆனால் வராந்தாவில் பிரம்பு நாற்காலியில் பூதம் போன்ற உடலை இறுக்கி கொண்டு பறக்க விழிக்க உட்கார்ந்திருக்கும் அடுத்த வீட்டுக்காரியின் புத்தி மட்டமான மகனை பார்த்தால்தான் அவளுக்கு மிக்க பயம். பிராங்கின்ஸ்டன் எனும் பேயை சந்தித்துவிட்ட கதாநாயகியைப் போல அவனது புன்னகையைக் கண்டு அரண்டு போய்விடுவாள். பின்னாலே படியேறி வந்து தன் கழுத்தை அவன் இறுக்கி விடுவானோ என்று கற்பனை மிக்கதொரு பயம் அவளுக்கு இருந்தது. 4:08 மாடியை அடைந்து வத்தல் வடகங்களை வாரி பாத்திரங்களில் சேமித்து கொண்டு துணிவை திரட்டி கொள்ள அவள் தானே மெல்ல பாடுவது வழக்கம். பாடிக்கொண்டே படியிறங்கி மூச்சிறைக்க வீட்டுக்கு ஓடி வருவதும் உண்டு. அலமேலு அம்மாள் சொன்னதையெல்லாம் கேட்ட பின் அவள் மனதில் ஏற்பட்ட குற்ற உணர்வில் ஒருவித அச்சமும் கலந்து கொண்டிருந்தது. யாராவது பார்த்துவிடப் போகிறார்களோ என்ற பயம் அது. எங்கேயோ ஒரு குயில் இனிமையாக கூவுவதை கேட்டதும் துணிவை தன்னுள் திரட்டிக்கொள்ள அவள் சற்றென்று மெல்லிய குரலில் பாடினாள். குயிலே, உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். குமரன் வர கூவுவாய். முதல் அடியை முடிக்கும் முன் குமரன் நான் வந்துவிட்டேன். வீணாக இனி குயிலுக்கு வணக்கம் செலுத்த தேவையில்லை. பரிகாசமாக பேசியபடி ஷேவிங் லோஷன் மனம் குப்பென்று காற்றில் மிதந்து முகத்தில் மோத அருகில் வந்து நின்றான் பார்த்திபன். நேற்று கண்களில் தெரிந்த கனலை பார்த்து நான் பயந்துட்டேன்.
இன்னைக்கு ஒரு சமயம் தண்ணி எடுக்க வராமல் போய்விட்டால் என்ன செய்கிறது? மறுபடி எப்படி சந்திக்கிறது? பேசுறது என்கிற கவலையில் எனக்கு உறக்கமே இல்லை. மெல்ல சிரித்தான். நெருப்போடு விளையாடுகிறாய் சாம்பவி, பத்திரம். கையை சுட்டுக்காதே. உள்மனம் எச்சரிப்பதை அவள் உணர்ந்து தவித்தாள். பேச ஆசை உந்தியது. எச்சரிப்பு வாயை பூட்டியது. மௌனமாக விழித்தாள். சாம்பவி, அப்படி நான் உரிமையோடு கூப்பிட விரும்புகிறேன். தடையில்லையே. அதிக நேரம் நின்று பேசுவது ஆபத்து. இந்த ஊர் மனிதர்கள் வானொலியை விட வேகமாக செய்திகளை பரப்பிவிடும் வழக்கமுடையவர்கள். கிராமத்து மக்கள் பொல்லாதவங்கன்னா சொல்றீங்க? துணிவுடன் தன் பெயரைச் சொல்லி அவன் உரிமையுடன் அழைத்த மகிழ்ச்சியில் அவள் கேட்டுவிட்டாள். பட்டணத்திலே நடக்கும் பல அதிசயங்கள், கொள்ளை, கொலை இவைகள் இங்கே அதிகம் நடப்பதில்லை. ஆனால் ஒரு சிறு சங்கதி கூட மக்களுக்கு வியப்பூட்டும் பெரிய செய்தியாகி விடுகிறது. பத்திரிகையில் வரும்போது ஊர் விவகாரங்களை நாம் செய்திகள் என்ற தலைப்பில் படித்து தெரிந்து கொள்கிறோம். கிராமத்து மக்கள் தாங்கள் கண்ணால் கண்டதை கொஞ்சம் கற்பனையோடு மற்றவங்களுக்கு சொல்வதை ஊர்வம்பு என்று வேறு பெயர் கொடுக்கிறோம். பத்திரிகையில் வரும் செய்திகளும் பாமர மக்கள் பேசும் பொழுதுபோக்கு பேச்சும் உண்மையில் ஒரே விதமான ஊர்வம்பு. பெயரில்தான் வித்தியாசம். பரவாயில்லையே விளக்கம். மென்மையாக முகம் சிவக்க அவனை பார்த்து முறுவலித்தாள். பார்த்து கொண்டே இருக்க மாட்டோமா? பொழுது அப்படியே நகராது அயர்ந்து அவளுக்காக நிற்காதா என்று அடிமனதிலே ஒரு ஏக்கம் மெல்லிய பெருமூச்சாக வெளிவந்தது. சாம்பவி. அவனது குரலில் தொனிந்த குழைவு அவளது மேனியை சிலிர்க்கச் செய்தது. நீ என்று ஒருமையில் அழைக்க ஆசைப்படுகிறேன். தடை சொல்ல மாட்டேங்கிற துணிவில் பேசுகிறேன். ரொம்ப நேரம் பேச ஆசை. ஆனால் அதன் பயனாக உனக்கு எந்தவித துன்பமும் நேரக்கூடாது என்பது என் நோக்கம். இனிமேல் இங்கே நான் வந்தால் உன்னை பாராதது போல சற்றென்று கடவுளை வணங்கிவிட்டு போய். திகைப்புடன் சாம்பவி அவனை பார்த்தாள். வாங்கின விலைக்கு வித்துட்டீங்களா ஐயா? இவ்வளவுதானா உங்க துணிவெல்லாம்? பணம் மூட்டைக்கு பின்னாலே போய் ஒளிஞ்சு கொள்ளும் கோழையான உங்களுக்கு நீ என்று என்னை கூப்பிட யார் அதிகாரம் தந்தது? படபடவென்று பேச வேண்டும் போன்ற ஆத்திரத்தில் அவனை நிமிர்ந்து உற்று பார்த்தாள். நான் பேச முடியாததையெல்லாம் கடிதத்திலே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த உண்டிப்பெட்டி அருகே தெரிகிற கல் இடுக்கிலே கடிதத்தை போட்டால் அது படியோரம் தெரிகிற ஒரு பிறையில் வந்து விழும். இன்னைக்கு நான் என் மனதில் தோன்றின எண்ணங்களை இக்கடிதத்தில் தெரிவித்திருக்கிறேன். இதை இந்த இடுக்கில் மெல்ல போட்டுவிட்டு போய் விடுகிறேன். நீ படி அருகே பக்கவாட்டில் தெரியும் பிறையில் இந்த கடிதத்தை மெல்ல எடுத்துக்கொண்டு உன் பதிலை நாளைக்கு ஒரு கடிதம் மூலம் தெரிவித்து இந்த கல்லிடுக்கில் போட்டுவிட்டு போ. இது நம் இருவருக்கும் மட்டுமே தெரிந்த தபால் நிலையம். மோகனமாக சிரித்தபடி தன் சட்டை பையில் இருந்த கடிதம் ஒன்றை எடுத்து உண்டிப்பெட்டி அருகே தெரிந்த கல் இடுக்கில் போட்டான். சர் என்று வேகத்துடன் அது சரிந்து பக்கவாட்டில் இருந்த பிறைக்குள் விழுந்ததைக் கண்டு அதிசயத்துடன் அவள் பார்த்தாள். அதை எடுக்க குனிந்து நிமிரும் முன் பார்த்திபன் மாயமாகினான். சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஆள் அரவமே இல்லாது எங்கும் வெறுமையாக இருந்தது. பரபரப்புடன் அந்த கடிதத்தை மேலும் சிறிதாக மடித்து ஜாக்கெட்டின் கழுத்து பகுதியில் மார்புக்குள் மறைத்து கொண்டு புடவையை சரி செய்து விட்டு கொண்டு குடத்தை தூக்கி கொண்டு பரவசத்துடன் நடந்தாள். இடுப்பில் குடம் லேசாக கனத்தது. அந்த கடிதத்தின் இன்பச் சுமையின் கனத்தை மார்பு தாங்க முடியாதது போல தாக்க அவள் அந்த இன்ப உணர்வின் வேதனையை தாள முடியாது தள்ளாடியபடி வீட்டை நோக்கி வந்தாள்.